வாழ்க. உள்ளொரு ஜோதியே வாழ்க. உள்ளம் நிறைந்தோனே வாழ்க. நீங்காதொருவனே வாழ்க. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா. நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா.
லூக்கா நற்செய்தி அலகு 8 இறை சொற்றொடர்கள் 16 முதல் 18 வரை. அக்காலத்தில் மக்கள் கூட்டத்தை நோக்கி இயேசு கூறியது, எவரும் விளக்கை ஏற்றி அதை ஒரு பாத்திரத்தால் மூடுவதில்லை, கட்டிலின் கீழ் வைப்பதும் இல்லை. மாறாக உள்ளே வருவோருக்கு ஒளி கிடைக்கும்படி அதை விளக்குத்தண் மீது வைப்பர். வெளிப்படாது மறைந்திருப்பது ஒன்றுமில்லை, அறியப்படாமலும் வெளியாகாமலும் ஒளிந்திருப்பதும் ஒன்றுமில்லை. ஆகையால் நீங்கள் எத்தகைய மனநிலையில் கேட்கின்றீர்கள் என்பது பற்றி கவனமாயிருங்கள். உள்ளவருக்கு கொடுக்கப்படும், இல்லாதவரிடமிருந்து தமக்கு உண்டென்று அவர் நினைப்பதும் எடுத்து கொள்ளப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ளவர்களே, எரியாத விளக்கு விளக்கே அல்ல. விளக்கு என்றாலே அது சுடர்விட்டு பிரகாசிக்க வேண்டும். இதனால் இருள் அகல வேண்டும். விளக்கின் ஒளியில் மனிதன் அல்லது மிருகம் அல்லது பறவை மற்றும் படைப்புகள் அனைத்தும் பயன்பெறவ வேண்டும். ஏற்றிய விளக்கையும் பாத்திரத்தால் மூடுகின்றவன் அந்த விளக்கு எரிவதன் பயனை பெறுவது இல்லை. அவ்வாறே விளக்கை ஏற்றி கட்டிலின் கீழ் வைப்பவன், இவனை நம்ம என்ன சொல்றது? அறிவுள்ளவன் தன்னிடம் உள்ள விளக்கை ஏற்றி விளக்குத்தண்டின் மேல் வைப்பான். அறிவையும் அனுபவத்தையும் பகிர்ந்து கொள்ளாமல் பதுக்குகின்றவனைத்தான் இந்த விளக்கை பற்றி சொல்வது போன்று தோன்றுகிறது. கடவுள் உனக்கு கொடுத்துள்ள விளக்கை ஏற்றி வைத்துள்ளாயா என்ற கேள்விகளை நாம் ஒவ்வொருவரும் கேட்டு பார்க்க வேண்டும். அதே போல ஏற்றிய விளக்கை தூண்டி துலக்கி சுடர்விட்டு எரியும்படி கவனத்தோடு கண்காணிக்கிறோமா என்றும் பார்க்கணும். விளக்குடன் கிண்ணத்திலே எண்ணெயும் வைத்துள்ளோமா என்றும் பார்த்து கொள்ள வேண்டும். ஏற்றிய விளக்கை விளக்குத்தண்டின் மேல் உயர்த்தி வைத்துள்ளோமா என்பதையும் கவனிக்க வேண்டும். ஸோ விளக்கு ஏற்றணும், விளக்கு எரிச்சு வச்சோங்கிறதுல முக்கியம். அதில் நிறைய காரியங்கள் இருக்கிறது. நீ ஒரு விளக்கு, உன் வாழ்க்கை ஒரு விளக்கு, உன் குடும்பம் ஒரு விளக்கு, உனது சமூகம் ஒரு விளக்கு, உன்னுடைய சமயம் ஒரு விளக்கு, உன் படிப்பு ஒரு விளக்கு, உன் தொழில் ஒரு விளக்கு, உன் ஆன்மீகம், உன் செல்வம், உன் ஆற்றல், இன்னும் பல பல உண்டு. இந்த விளக்குகளை எல்லாம் ஏற்றி விளக்குத்தண்டின் மீது வைக்கிறோமா அல்லது கட்டில கீழே புதிஞ்சு வைக்கிறோமா என்பதுதான் இன்னைக்கு உள்ள கேள்வி. ஒருவேளை வைத்திருந்தோம்னா, மேலே விளக்கத்தின் மீது வைத்திருந்தோம்னா உள்ளவனுக்கு கொடுக்கப்படும், வைத்திராவிட்டால் தனக்கு உண்டென்று அவன் நினைப்பதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்பதுதான் எச்சரிக்கை. இந்த உலகத்திலே பல மனிதர்கள் மக்களுக்கு, குறிப்பாக ஏழை எளிய மக்களுக்கு பல உதவிகளை செய்கிறார்கள். செய்யப்படுகிற உதவிகள் அனைத்தும் நல்ல மனதோடு செய்யப்படுகிறதா என்றால் அது விவாதத்துக்கு உட்பட்டது. காரணம், இன்றைய அரசியல் உலகில், விளம்பர உலகில் செய்யப்படுகிற உதவிகள் அனைத்துமே பெரும்பான்மையும் வியாபார நோக்கத்திற்காக, லாப நோக்கத்திற்காக, விளம்பர நோக்கத்திற்காக, சுயநல நோக்கத்திற்காக மட்டுமே செய்யப்படுவதாக ஆய்வு சொல்கிறது. உதவிகள் அனைத்துமே இரக்கச் செயலாக ஏற்கப்படுமா என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு இறுதியாக சொல்கிறது. நாம் உதவிகள் செய்வது சிறந்தது, ஆனால் எத்தகைய மனநிலையோடு செய்கிறோம் என்பது அதைவிட முதன்மையானது, ஆராயப்பட வேண்டியது. நாம் எவ்வளவு கொடுக்கிறோம் என்பது முக்கியமல்ல, எப்படி கொடுக்கிறோம், எந்த மனநிலையோடு கொடுக்கிறோம் என்பதுதான் முக்கியமானது. அதுதான் கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஒருவேளை இந்த உலகத்தில் இருக்கிற மக்களை நாம் ஏமாற்றி விடலாம். அவர்களுக்கு கொடுப்பது போல கொடுத்து வாங்கிறது போல வாங்கிடும். இந்த சில சமயங்களில் இலவசம் கொடுப்பாங்க இல்லையா, மாதந்தோறும் 1000 2000, அது அப்படியே அந்த பைசா டாஸ்மார்க்குடியாக அவனுக்கு அரசுக்கே போயிருப்பாருங்க. அது கொடுக்கறதெல்லாம் அங்கேயே போயிடும். இன்றைக்கு பன்னாட்டு நிறுவனங்கள், மிகப்பெரிய நிறுவனங்கள் இந்த உத்தியைத்தான் கையாளுகிறது. ஆனால் அதற்கான பதிலையும் விலையையும் அவர்கள் கொடுத்தே ஆக வேண்டியிருக்கிறது. இந்த மனநிலை மாற வேண்டும். இருப்பதிலிருந்து கொடுக்க மனம் வர வேண்டும். அன்னை தெரசா சொல்வார், நாம் ஒன்றை கொடுக்கிற போது அது எனக்குள்ளாக வலியை ஏற்படுத்த வேண்டும் என்று. அதாவது அதனை கொடுப்பதனால் நிச்சயம் அது நமக்கு இழப்பு தான். ஆனாலும் அதனை நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கிறோம், பிறருடைய வாழ்க்கையிலே வெளிச்சமாக இருக்கிறோம். அதிகமாக இருப்பதிலிருந்து நாம் கொடுக்கிற போது அது நம்மை மிகவும் பாதிக்காது.
நமக்கு இருப்பதிலிருந்து கொடுக்கிற போதுதான் அது நமக்குள்ளாக மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். இதை நாம் கவனத்திலே கொள்வோம். இதைத்தான் இன்றைய திருச்சபை நினைவு கூறுகிற மௌரிஸ் அவருடைய படை வீரர்கள் வேத சாட்சிகளை நினைவு கூறுகிறோம். இந்த மௌரிஸ் என்பவர் எகிப்து நாட்டில் முதலிலே இராணுவ படை உருவாக்கினார். இவர் தன் படை வீரருடன் சேர்ந்து சிலுவை போரை புரிந்தார்கள். இவரின் படை வீரர்களை தன் படைக்கு கொடையாக தருமாறு எதிர்ப்படையினர் மௌரிசியிடம் கேட்டார்களாம். அப்படி தந்தால் வெற்றியடைய செய்வோம் என்றும் கூறினர். ஆனால் மௌரிசியஸ் இதனை ஏற்க மறுத்தார். இதனால் மீண்டும் போர் மூண்டது. மௌரிசியஸின் படையில் இருந்த படை வீரர்கள் சிலரின் அந்த செயல்களால் மௌரிசியஸ் அப்படையை விட்டு விலக வேண்டியதாயிற்று. இவர் அப்படையிலிருந்து விலகிய பின் படை வீரர்கள் மிக கடினமான ஒழுங்குகளை கடைபிடிக்க வற்புறுத்தப்பட்டார்களாம். இதனை கடைபிடிக்க மறுத்ததால் பலம் வாய்ந்த வீரர்கள் பலர் கொல்லப்பட்டார்கள். அதன் பிறகு இராணுவ வீரர்கள் 6000 பேர் மேக்சிமிலியனுடன் சேர்ந்து ஜெனீவா என்ற ஏரியின் அருகே எதிரிகளோடு போரிட்டார்கள். இந்த போரில் மீண்டும் பலர் சாகடிக்கப்பட்டனர். இதனால் இராணுவத்தில் மிக குறைவான பலம் வாய்ந்த வீரர்களே இருந்தார்கள். இவற்றை கண்ட மௌரிசியஸ் மீண்டும் இராணுவத்திலே நுழைந்தார். இராணுவ வீரர்களுக்கு சிறப்பான பயிற்சியை கொடுத்தார். வீரர்களை மீண்டும் திடப்படுத்தி பலம் ஊட்டினார். அத்துடன் அவர்களுக்கு இங்குதான் முக்கியமான அம்சம், கிறிஸ்தவ நெறியை கற்பித்து நல்ல கிறிஸ்தவர்களாகவும் வாழ வைத்தார். இந்த நிலையில்தான் எதிரிகள் மீண்டும் படையெடுத்து வந்து மௌரிசியஸையும் அவரின் படை வீரர்களையும் கொண்டார்கள் என்று வரலாறு சொல்கிறது. இவர்களைப் போல வெளிச்சம் கொடுக்கிற மக்களாக வளர்வோம், வாழ்வோம். ஆமேன். மன்றாடுவோமாக. கருணையின் மறு உருவே எம் கடவுளே, எதிரிகளால் இரக்கமின்றி கொல்லப்பட்ட ஒவ்வொரு படை வீரர்களையும் நீர் நினைவு கூர்ந்தருளும். உமது மகிமைக்காக போரிட்டு மடிந்த ஆன்மாக்களின் பாவங்களை மன்னித்து நீர்தாமே அவர்களுக்கு உமது வான்வீட்டில் நிலையான வாழ்வை தந்தருளும். அதே வேளையில் எங்களது வாழ்வு பிறருக்கு ஒளி தருகின்றதாக மாறிட எங்கள் யாவருக்கும் அருளை தாரும். ஆமேன். ஆண்டவரே, என் வேண்டல் கேட்டருள்வீரே. ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும். ஆண்டவரே, என் வேண்டல் கேட்டருள்வீரே. ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும். என் துயரம் எதுவென்று நீர் அறிவீரே. எனக்குதவி நீரென்று நம்பி வந்தேனே. ஆண்டவரே, ஆண்டவரே, என் வேண்டல் கேட்டருள்வீரே. ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும். துயரம் பல என எழுப்ப துவண்டு போனே. துடுப்பிழந்த படகாக தனிமையானே. துயரம் பல என எழுப்ப
துவண்டு போனே, துடுப்பிழந்த படகாக தனிமையானே. வறுமையும் வெறுமையும் என்னை சூழ்ந்திட, வறுமையும் வெறுமையும் என்னை சூழ்ந்திட, வற்றாத உன் அன்பு என்னை காத்திடும். ஆண்டவரே ஆண்டவரே, என் வேண்டல் கேட்டருள்வீரே. ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும். அநியாய செயல் கண்டு உள்ளம் அழுதேன், அதை மாற்றும் வரம் கேட்டு உன்னை தொழுதேன். அநியாய செயல் கண்டு உள்ளம் அழுதேன், அதை மாற்றும் வரம் கேட்டு உன்னை தொழுதேன். நீதியும் நேர்மையும் எனில் வாழ்ந்திட, நீதியும் நேர்மையும் எனில் வாழ்ந்திட, நிலையான உன் கரம் என்னை தாங்கிடும். ஆண்டவரே என் ஆண்டவரே, ஆண்டவரே என் வேண்டல் கேட்டருள்வீரே. ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும். என் துயரம் எதுவென்று நீர் அறிவீரே. எனக்குதவி நீரென்று நம்பி வந்தேனே. ஆண்டவரே என் வேண்டல் கேட்டருள்வீரே. ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும். ஆண்டவரே மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே.
மகிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அல்வடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம்.
போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.